ராங் சைட். சரியா, அது இந்த பாக்ஸில் போட்டிருக்கோமா, இந்த பாக்ஸில் போட்டிருக்கிறது தான் நம்ம இப்போ வந்து பண்ணுறோம். அப்போது இந்த இது தைச்சதுக்கப்புறம் பாக்கெட்டோட சைடு அந்த கை விடுற இடம் தைச்சதுக்கப்புறம் இதோட ராங் சைட், இந்த பேக்கெட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதோட ரைட் சைட். பேக்கெட்டில் உள் பக்கமாக அந்த ஸ்டிச்சஸ் இருக்கா, இதுதான் வந்து ரைட் சைட். இப்போ இந்த ரெண்டையும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த நாச்சும் இந்த ஸ்டிச்சும் மீட் ஆகுற மாதிரி பின் போட்டுக்கலாம். ஆல்ரெடி என்ன இருக்குது, 1/2 இன்ச் வந்து தைக்காமல் விட்டுருக்கோம். இப்போ தைக்கிறதுக்காக தான், அப்போ தைக்கலை. இப்போ இப்படி ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். இந்த பின்னாடி இருக்க பாக்கெட்டை லாக் பண்ணிடக்கூடாது. இதை வெளியில் விட்டுட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். ½ இன்ச் சீம் அலவன்ஸில் நமக்கு ஈஸியாக வேணும்னா இப்படி திருப்பி வச்சுக்கணும். கரெக்டாக அந்த இதில் ஃபீல் ஆகும். இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஃபீல் ஆகும். அந்த ஸ்டிச்சு அங்கே ஸ்டிச்சு முடியுது, இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இப்போ இதை கீழே இறக்கி வச்சுட்டு இங்கே பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த மேல் பகுதியில் ஓப்பனில் இருக்குது, இந்த பகுதி ஓப்பனில் இருக்கா, இதை அப்படியே வச்சு பின் போட்டுட்டு, இப்போ உங்களுக்குன்னா தைக்க ஈஸியாக இருக்கலாம். சின்னதாக வச்சுருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது என்ன பண்ணோம், இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணி அயன் பண்ணிக்கலாம், இல்லை பின் பண்ணிக்கலாம். இந்த 1/2 இன்ச் ஃபோல்டிங் இருக்கா, அந்த 1/2 இன்ச் ஃபோல்டிங் அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல அப்படியே ஒரு டாப் ஸ்டிச், இந்த இடம் இருக்குல்ல, இந்த ஜாயினிங் இந்த இடம் இருக்கா, இந்த இடத்துலேருந்து மேலே இப்படி வந்து இப்படி சுற்றி ஒரு பாஸ் ஸ்டிச் மாதிரி போட போகிறேன். இதை விட்டுருவேன். கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க, தைக்கிறதுக்கு ஈஸியாக. இப்போ இந்த கீழே இருக்க ஹாஃபில் தைக்கக்கூடாது, சரியா, இது மேலே தைக்கக்கூடாது, இந்த இடத்த தைக்கக்கூடாது. இதை தாண்டி தான் இந்த ஸ்டிச்சுக்கு இந்த பக்கம் இருந்து தைக்கணும். இப்போ பார்த்தோம்னா இப்போ பாக்கெட் இது ஃபுல்லாக எந்த இதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தையல் இது இப்படி இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணுவோம், கீழ்ப்பகுதி காலோட 2 காலுக்குள்ளது இருக்குல்ல, அதை வந்து இங்கே ஜாயின் பண்ணுவோம். இப்போது நீங்கள் கை இங்கே விடுற இடத்துல நமக்கு இது வந்து ராங் சைட், இது ரைட் சைட். இப்போ பேக்கெட் இப்படி விரிஞ்சாலும் உள்ளே வந்து உங்களுக்கு நல்ல பக்கமாக தெரியும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம். இப்போ கை சில நேரம் நமக்கு ஒரு துணியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல, அப்போ நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இது வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கை விடுற இது வந்து பர்ஃபெக்டான அளவு. இது கை விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பட் 4.5 கொஞ்சம் ஓகே. சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்,